செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக அமர்ப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காணத்தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அங்கும் இங்கும் வியாதிகளும் நோய்களும் பலவீனங்களும் சோர்வுகளும் மரணங்களும் மரண இருள்களும் வந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிற ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்று நடத்தி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இரவு முழுவதும் பகல் முழுவதும் பாதுகாத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். தேவைகளை சந்தித்ததுக்காய் ஸ்தோத்திரம். வியாதிகளை நீக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஜெயத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். வேலைக்கான வாசலை திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம். திருமணத்திற்கான காரியங்களை ஒழுங்குபடுத்தி வருகிறீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்ச நாட்களிலே அது சொல்லப்படும். கர்த்தர் செய்தார் என்று சொல்லப்படும். அந்த வார்த்தைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்மளும் சேர்ந்து அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்ற பாடலை பாடும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழுகின்றார். மகிமை நிறைந்த ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நாட்களிலே ஆண்டவர் என்னென்ன செய்தார் என்று உங்களுக்கு சொல்லப்படும். இந்த வாக்குக்காய் ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீர் செய்கிற கர்த்தர், ஆராய்ந்து முடியாத காரியங்களை நடப்பிக்கிற கர்த்தர். நீர் ஆச்சரியத்தில் மகத்துவம் உள்ளவர், நீர் அதிசயமானவர்.
ஆலோசனை கர்த்தர். நம்முடைய ஆலோசனைகள் நிலை நிற்கும். எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் அதுதான் நடக்கும். எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் அது வீண். எங்கள் நினைவுகளுக்கு மேலாக நடத்துகிறவர் ஆண்டவர். எப்பொழுதும் கூட பலவீனத்தின் மத்தியிலே, நோயின் மத்தியிலே, சுகபீனத்தின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, படுக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஏங்கி கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. கேன்சர்கள் எல்லாம் கேன்சல் பண்ணி போடுங்க ஆண்டவரே. கட்டிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மறைந்தே போகட்டும். இந்த ஒரு ஆச்சரியமான அற்புதம் உண்டாகட்டும். திருமணம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல ஒரு மாப்பிள்ளை இயேசுவின் நாமத்தில் கிடைக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். வேலைக்கான வாசல்கள், மாறுதலுக்கான வாசல்கள் திறக்கப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமையின் கிரிகள் நசுக்கப்படுவதாக. சிலுவையில் நீர் அதை கொன்று குவிப்பீராக, அழித்து தீர்ப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவரே, இன்று ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன தெரியுங்களா? அது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் சமாரியாவிலே பஞ்சம் உண்டாயிற்று. கவனிங்க, நல்ல கவனிங்க. கொஞ்ச நேரம் தான் பேச போகிறார் ஆண்டவர் நம்மோடு கூட. ஆவியானவர் இதை பற்றி தான் நேற்றிலிருந்து எனக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நாட்கள் பஞ்சம், ரைட்? பஞ்சம். பஞ்சத்திற்கு எதை வேணால் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்களேன். அது சரீர பலவீனமாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், பிரிவினைகளாக இருக்கலாம், சண்டைகளாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம். ஒரு தீராத பஞ்சம், கொடிய பஞ்சமாமா, பயங்கரமான ஒரு 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 பஞ்சம் நாட்டிலே தலை விரித்து ஆடினது சமாரியாவில். அப்பொழுது 25ஆம் வசனம், ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காட்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். கழுதை தலை 80 வெள்ளிக்காசு. ஒரு முறை இதை பற்றி நான் வாசித்தேன். அந்த கால்குலேஷனை எதுக்காக அதை சொன்னாங்கன்னு எனக்கு நினைவில் கொஞ்சம் இருக்கிறதுனால அதை நான் தெளிவாக ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அதை நான் வாசித்துட்டு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏன் ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காட்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் முற்றுகை போட்டான்? அதுக்கு ஒரு விளக்கம், கேள்விக்குறி போடுங்க. பைபிள் வாசிக்கும் பொழுது சில சந்தேகங்கள் வருகிற பொழுது, அல்லது ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் போடுங்க. அதை எடுத்து கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். முன்னாடி தான் நாங்கள் கமெண்ட்ரிலாம் எடுத்து பார்ப்போம். இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஏஐ, ஜெமினி அப்படின்லாம் வந்துடுது. அதில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேலே நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய ஆண்டவனை ரட்சியும் என்றார். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்திலிருந்தா ஆலையில் இருந்தா என்று சொல்லி, ராஜா பின்னே அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அவள் அதற்கு, இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனைத்தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகன் ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேலே நடந்து போகிற அவள் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேலே ரெட்டுடுத்திருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். கொடிய பஞ்சம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். கொடிய பஞ்சம், பிள்ளைகளையே ஆக்கி தின்கிற அளவுக்கு
கொடிய பஞ்சம். ராஜா சொல்றான், நான் எதனால ரட்சிப்பேன்? களஞ்சியத்தினால் ரட்சிப்பேனா அல்லது ஆலையிலிருந்து ரட்சிப்பேனா? ஆலையில எண்ணெயும் இல்லை, களஞ்சியத்துல உணவு தானியங்களும் இல்லை, எல்லாம் காலி. இன்னைக்கு அப்படி யார் இருக்கீங்க? முதல்ல ஒரு பஞ்சம், கொடிய பஞ்சம், ஆலையில ஒண்ணுமே இல்லை, களஞ்சியத்திலும் ஒண்ணும் இல்லை, வாழ்க்கையில எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் நம்மோடு கூட இருக்கிறவங்களுக்கு கூட அது ஒரு அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இங்க நம்ம விளங்கிக் கொள்ள முடிகிறது. எலிசா தன் வீட்டிலே உட்கார்ந்திருந்தான். அந்த 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 நிகழ்ச்சி நான் டைம் போக விரும்புகலை, அது படிக்க விரும்பலை. நான் இப்போ 7ஆம் அதிகாரத்துக்கு நேராக போகிறேன். அப்போது எலிசா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுது ராஜாவுக்கு கைராக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரத்யுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். இந்த கண்கள் பத்தி தான் பார்க்கிறோம். நம்ம இந்த வாரம் முழுவதும் கண் திறக்கப்பட்ட பிழையாம, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, ஆண்டவர் எப்படி பர்த்திமேயுவின் கண்களை திறந்தார். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, எபிசல்ல நினைக்கிறேன், அவருடைய நிருபங்களில அவர் நம்ம பற்றி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்முடைய எண்ணத்திலும் தோன்றவில்லை, நம்ம நினைவிலும் தோன்றவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை கண்டுபிடிங்கன்னா, நினைவிலும் தோன்றவில்லை, இல்லை மனதிலும் தோன்றவில்லை, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். இங்கே இவன் ஒருத்தன் கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ரொம்ப ரொம்ப இலக்காரமா கேட்கிறான். என்னன்னு கேட்கிறான் பார்த்தீங்களா? பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவேளை நீங்க இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு இருக்கிற போது ரொம்ப சோர்வோடு, யாராவது ஒரு சிலர் தான், நானும் அந்த மாதிரி நிறைய சோர்வோடு இருந்திருக்கிறேன், ஒரு சிலர், என்ன இவர் சொல்றாரு ஒன்றும் புரியலையே. நேற்று நம்ம பார்த்தோம்ல, ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும், என்னென்ன செய்தார் என்று சொல்லப்படும், இப்படிலாம் பார்த்தோம். ஆண்டவருக்கு இது அற்ப காரியம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் அவர் சொன்னால் போதும், அப்பொழுது நம்ம பிழைப்போம் என்பதெல்லாம் குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க ஒருத்தன் கேட்கிறான், அவன் நம்மளில் ஒருத்தன் தான், என்னை போல ஒருத்தன் தான். அவன் சொல்றான், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும், ஆண்டவருடைய வசனங்கள் நிறைய சொல்லுது, ஆண்டவர் வானத்தின் வாசலை மதகுகளை திறந்து அப்படி பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்கிற தேவனாம். வானத்தை திறந்து கொடுக்கிறவர் அவர். வானத்திலிருந்து அப்பத்தை மாத்திரமல்ல, வானத்திலிருந்து காடையை மாத்திரமல்ல, தேவர்கள் உண்ணும் உணவை மாத்திரமல்ல, பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நமக்கு கொடுக்கிறவர். அந்த வசனம் எடுத்து எழுதுறீங்களா? பொக்கிஷங்களையும் புதையல்களையும் எடுத்து தருகிறவர். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களை பொக்கிஷங்களை கர்த்தர் கொடுக்கிறவர். வானத்து மதகு அது எங்கெங்க வருது அப்படின்னு நீங்க பாருங்க. வானத்தின் வாசல் எங்க வருதுன்னு பாருங்க. எப்படி எலியா வானத்தை அடைத்தார் என்பதை பற்றி பாருங்க. இதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அப்போ தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எலிசா, எப்ப நீ உன் கண்ணில் பார்ப்ப, ஆனா அதில் நீ சாப்பிட மாட்ட என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நடந்தது என்னன்னு பார்க்கலாம். ரைட்? அப்படியே இவங்க ஒரு 4 குஷ்டரோகி என்ன பண்ணுறாங்க, நம்ம இங்கே இருந்தாலும் சாவும் அங்கே இருந்தாலும் சாவும், நம்ம சீரிய இராணுவத்துக்குள்ளே போகலாம் வாங்கன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து போகிறாங்க.
அங்கே போனோடனே ஆண்டவர் சீரியன் 6ஆம் வசனம், செகண்ட் கிங்ஸ் 2 Kings 7th chapter 6th verse. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சல்களையும் குதிரைகளின் இரைச்சல்களையும் மகா இராணுவத்தின் இரைச்சல்களையும் கேட்க பண்ணினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேல் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூடி பொருந்தினான் என்று சொல்லி இருட்டோட அதிகாலையில எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகளில் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணனை மாத்திர தப்பும்படி ஓடிப்போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தில் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்ப வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனை யாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்தின் வாசல் காவலானனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியன் பாளையத்துக்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரமாக இருக்கிறது என்று சொன்னான். அப்பொழுது வாசல் காக்கிற மற்றவர்கள் கூப்பிட்டார்கள், உள்ளே போய் ராஜா அரண்மனையை அதை அறிவித்தார்கள். அப்போது ராஜா ராத்திரியிலே எழுந்து தன் ஊழியக்காரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நாம் பட்டினியாக இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம் உயிரோடு பிடித்து பட்டணத்திற்குள்ளே பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியே ஒளிந்து கொண்டிருக்கலாம் என்றார்கள். அவன் ஊழியக்கார் ஒருவன் பிரதித்திரமாக, இங்கே மீதியான குதிரைகளின் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கூடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது, அவளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். அப்படி 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியனின் இராணுவத்திலே தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியன் தீவிரித்து ஓடுகையிலே அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டு முட்டுகளாலும் வழிகளிலே நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்போது ஜனங்கள் புறப்பட்டு சீரியன் பாளையத்தில் கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை 2 சேக்கல் விற்கப்பட்டது. இப்ப கவனிங்க. ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானி ஒளிமுக மாசிலே விசாரிப்பதற்காக விசாரிப்பாயிருக்க கட்டளையாயிருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினால் ராஜா தேவனுடைய மனுஷனிடத்திலே வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். 2 மார்க்கால் அந்த வசனம் உங்களுக்கு தெரியும். அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, இதோ கர்த்தர் வானத்து மதங்களை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உம்முடைய கண்களினால அதை காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றானே, அந்த பிரகாரமாதானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். பிரியமானவர்களே, நான் ரொம்ப நிறைய இன்னைக்கு வேதம் வாசித்தேன். நம்ம இன்னைக்கு என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு சாப்டர் நம்ம வாசித்த மாதிரி இல்லை, அட்லீஸ்ட் 1 or 2 3 சாப்டர் நீங்கள் வாசிக்கணும். முடிஞ்சால் நீங்கள் வேதத்தை முடிட்டும் இந்த லென்ட்டில் முடிக்கணும், நியூ டெஸ்ட்மெண்ட்டை முடிக்கணும், எஃபெசியலை முடிக்கணும், சங்கீதம் முடிக்கணும். அப்படி தான் நாம் இன்னைக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபுல்லாக வாசித்தோம். இதில் முக்கியமான செய்தி என்னன்னா, கர்த்தர் வார்த்தையை, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தரை 100% நம்பணும். எல்லா சூழ்நிலையும் நம்பணும்.
அவர் வார்த்தையை சந்தேகமே படக்கூடாது. எனக்கும் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்பட்டவங்க பைபிளில் நீங்கள் வாசிங்கன்னா அவங்க நிலைமெல்லாம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இதை விட்டுருங்க, இது நமக்கு நடக்கக்கூடாது. ரீசெண்டாக நான் சொன்னேன், இந்த எலிசபெத் சகரியா வாழ்க்கையில் ஆண்டவர் வார்த்தையை சொன்னார், குழந்தை பிறக்கும், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அவன் எதனால் நடக்கும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அவன் வாயை மூடி போட்டார். எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? மரியாதை மாத்திரம்தான் கொஞ்சம் மன்னிச்சார் ஆண்டவர். எப்படி ஆண்டவர் நடக்கும்? அப்போ ஆண்டவர் சொன்ன, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சாராள் கேட்டாள், அவளுக்கு கூட கொஞ்சம் கடுமையாக சொன்னாள், தேவனால் முடியாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டாள். சிரிச்சவங்களை கேட்டான். அதனால தான் அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் பாடுகள்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. இந்த மாதிரி தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நம்புங்க. ஒருவேளை வேலை, திருமணம், கல்யாணத்தில் உறவுல பிரச்சனை, ரிசல்ட்டு, நீட்டு, டாக்டர் சீட்டு, பெரிய மாறுதல், டிரான்ஸ்ஃபர், இது எல்லாமே ஒரு சந்தேகத்தோடு கூட நம்ம ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றுமில்லை. எல்லாம் அற்ப காரியம். அது ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏன்னா பஞ்சம்ல இந்த சாப்பாடுக்கே வழி இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அந்த சாப்பாடு அவருக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. பொண்ணு, பொருள் எல்லாவற்றையும் சேகரித்து ஒன்று அவர்களுக்கு விரோதமாக எழும்பின எதிராளிகள் ஒருவரோடு கூட ஒருவர் பேசிக்கொண்டு எல்லாவற்றையும் விட்டு துண்டக்கானம் ஓடி போயிட்டாங்க. ஆண்டவருக்கு விரோதமாக எவனும் நிற்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சொல்லாகமர் கட்டளையிட நிற்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனுப்புத்திரன் இல்லை. அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க நம்பினீங்கன்னா உங்க கண்களிலே பார்ப்பீங்க, பார்த்து அனுபவிப்பீங்க. அல்லது உங்க கண்களிலே தான் பார்ப்பீங்க, அதை அனுபவிக்க மாட்டீங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் 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 முன்னாடி போகலாம் விசுவாசத்தில். ஆண்டவரை நிச்சயம் நீங்கள் சொல்லிட்டீங்க. இது வரைக்கும் லென் டேஸில் நீங்கள் எவ்வளவு காரியங்கள் சொல்லிக்கொண்டே வரீங்க. எஸ்தர் உபவாசத்தின் விளைவு சொன்னீங்க. புசித்து குடித்து அந்த நாளை வருஷந்தோறும் கொண்டாடுகிற ஒரு நாளாக மாற்ற. தானியேல் தரிசன வரங்களை பெற்றுக்கொண்டு, இல்லை தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக்கொண்டு, மறைபொருளை வெளிப்படுத்துகிற வரங்களை பெற்றுக்கொண்டு, இவந்தோ சிங்ககபியில் அவனை போட்டான், அவனை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் கிழக்கத்திய நாடுகளுக்கே ஒரு பெரிய அதிபரா அவனை வளர்த்தார். அந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்தவங்க வாழ்க்கையில் நினைவாக இருக்கட்டும், அல்லது எஸ்ராவாக இருக்கட்டும், நெகேமியாவாக இருக்கட்டும், யாரெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்த மகத்துவமான அரிய செயல்களை சொல்லிக்கொண்டே வந்தேன். சிலர் நினைக்கலாம், இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் நடக்க போகுதில்ல, ஆண்டத்தின் மதகுகளை தெரிஞ்சா கூட இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நடக்கும். ஆனால் நீங்கள் அதை அனுபவிக்க மாட்டீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஆண்டவரே, உம்மால தான் இது நடக்கும். நீங்கள் நினைச்சாதான் நடக்கும். நீங்கள் விரும்பினா தான் நடக்கும். உங்களுடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய பிளானுக்கு, உங்களுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். இனி நாங்கள் அல்ல, நீர் எங்களிலே செயல்படுவீராக. சோமல்லாமா என்பது ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயம் செய்வீர். நீங்கள் சொன்னால் செய்வீங்க. அதுவும் ஒரே இரவிலே செய்து முடிப்பீங்க. சொல்லி அடுத்த நிமிடங்களிலே செய்து முடிப்பீங்க. இப்பொழுது கூட இந்த வார்த்தை கொண்டிருக்கிற இந்த வினாடி, இந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வினாடி கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே பிசாசுகள் விலகட்டும்.
இயேசுவின் நாமத்திலே வறுமைகள் போகட்டும். இயேசுவின் நாமத்திலே பஞ்சம் போகட்டும். இயேசுவின் நாமத்திலே கொடுமைகள் போகட்டும். இயேசுவின் நாமத்திலே அழிவுகள், பிள்ளைகள் குறித்து பாரங்கள் எல்லாம் விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தருடைய வார்த்தை வரட்டும். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாளில் ஒரு நல்ல செய்தி இந்த பிள்ளைகளுக்கு புறப்பட்டு போகட்டும். எங்கேயோ கடந்த அந்த வியாதிஸ்தர்கள், அந்த குஷ்டரோகிகள் பாளையத்துக்குள் பிரவேசித்து எடுத்துக்கொண்டு எங்கே போகக்கூடாதோ அங்கே அரண்மனைக்குள்ளே ஊருக்குள்ளே போனாங்களே, கர்த்தர் அவர்களை எத்தனை அழகா அந்த ராஜா அவளை வரவேற்றிருப்பான். அவளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்திருப்பான். ஏழை குஷ்டரோகிகள், ஏழை வியாதிஸ்தர்கள், ஏழை பலவீனங்கள், சாப்பாடுக்கு வழி இல்லாதவங்க உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தினீர். இதுதான் ஆச்சரியம். சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறவர், குப்பையிலிருந்து அரியணையில் அமர செய்கிற கர்த்தர் நிச்சயம் செய்வார். எல்லா சரும வியாதிகள், இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், சீரண உறுப்புகள், கை கால் வலிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் டயபெட்டிக்கும் சுகரும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எல்லா 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 பலவீனங்கள், எல்லா யூட்ரஸ் சம்பந்தமான பலவீனம் எல்லாம் மாறட்டும். கர்த்தர் நல்ல வழிகளை திறந்து தந்து ஆசீர்வதியும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க பயந்து நடுங்கி ஓடியே போக வேண்டாம். எங்க கண் முன்னாடி நிற்கவே கூடாது. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம் பொருளாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.